வெல்கம் டு ஹிடன் குக் சேனல். நாம் இன்றைக்கி சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சம்மர் டைம் ஸ்டார்ட் ஆகிருச்சு. எல்லோரும் வாட்டர்மெலன் வாங்கி சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு தோலை வேஸ்ட் பண்ணாமல் அதில் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெடி பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாட்டர்மெலனை கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க ரெட் கலரை கரண்டி வச்சு எடுத்துக்கிறேன். அப்படி எடுத்ததை ஜூஸ் ரெடி பண்ணிடலாம். அடுத்து நீளமாக கட் பண்ணிவிட்டு அதில் இருக்க க்ரீன் கலரை பீல் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வாட்டர்மெலன் ஸ்கின்ல ஹல்வா தான் ரெடி பண்ண போகிறேன். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹல்வா ரெடி பண்ணுறதுக்கு ஹாஃப் வாட்டர்மெலன் எடுத்திருக்கேன். இது ஒரு பவுல் அளவுக்கு வரும். உங்களுக்கு ஹல்வா எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி வாட்டர்மெலன் ஸ்கின் எடுத்துக்கோங்க. பீல் பண்ணி முடித்ததுக்கப்புறம் வாட்டர்மெலனை துருவி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி சீச்சு எடுத்துக்கலாம். இது சீக்க கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் சின்னதாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் துணியில் துருவின வாட்டர்மெலன் ஸ்கின்னை புழிஞ்சு எடுத்துக்கலாம். ஜூஸ் தனியாக ஸ்கின் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி புளியாமல் கொஞ்சம் வாட்டரியாக இருக்க மாதிரி புளிஞ்சு எடுத்துக்கோங்க. புளிஞ்சு எடுத்த ஸ்கின்னை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கிறேன். அடுத்து ஹல்வா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேன் வச்சுக்கிறேன். பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு முந்திரி வறுத்து எடுத்துக்கலாம். கூடவே கிஸ்மிஸும் சேர்த்து வறுத்து எடுத்து வச்சுக்கிறேன். முந்திரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. வறுத்து எடுத்த முந்திரியை தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் அதே பேனில் புளிஞ்சு எடுத்து வச்சுருந்த வாட்டர்மெலன் ஸ்கின்னை இது கூட சேர்த்து வறுத்துக்கலாம். கொஞ்ச நேரம் வறுத்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுருந்த வாட்டர்மெலன் ஜூஸையும் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மூடி போட்டு விட்டுடலாம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாட்டர்மெலன் ஜூஸ் எல்லாம் வத்திரும். அதுக்கப்புறம் 3/4 கப் ஜீனி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஜீனி கரைஞ்சிரும். அதுக்கப்புறம் ஹாஃப் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஹல்வா ரெடி பண்ணுறது ரொம்பவே ஈஸி. அடுத்து நீங்கள் எப்போ வாட்டர்மெலன் வாங்கினாலும் அந்த ஸ்கின்னில் ஹல்வா ரெடி பண்ணிடுங்க. வீட்டில் இருக்க எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் வாட்டர்மெலனில் ஹல்வா பண்ணிங்கன்னு யாருனாலும் கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கிறேன். பீசஸ் இருக்கிறது தெரியவே கூடாது. நல்லா நைஸ் ஆகிடணும். அந்த அளவுக்கு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்சியில் அரைச்சனால கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். அதை மேஷர் வச்சு மேஷ் பண்ணிட்டோன்னா தெரியாது. அதுக்கடுத்து 1 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஹல்வா ரெடி பண்ணுறதுக்கு டைம் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கும். இடையில கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இப்போது ஹல்வா ரெடியாக போகுது. வறுத்து வச்சுருந்த முந்திரி அண்ட் கிஸ்மிஸையும் இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டா ஹல்வா ரெடி. சூப்பரான வாட்டர்மெலன் ஹல்வா ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks for watching.